பென் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு எந்த பென் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு. நல்லா இருக்கே, சும்மா பளபளன்னு யூஸ் பண்ணி பார்க்குறேன். இது எழுதுலையம்மா, யூஸ் பண்ணி பார்க்கணுமா? என்ன எழுதுமா, நிறைய எடுத்துக்கிறேன்னு. இந்த பெண்ணு மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் மற்றவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன பிராண்ட் வச்சுருக்காங்க, என்ன மொபைல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம அவங்கள வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்ம ஆண்டவர் வந்து எப்போவுமே என்ன பண்ணுறாருன்னா, உள்ளத்தில் இருக்கிற ஆழமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வந்துட்டு ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு நம்மளை. ஸோ அதனால் வந்துட்டு வெளியில் என்ன நடக்குது, வெளியில் வந்துட்டு நம்ம அலங்காரமாக இருந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒன்றுமே இல்லை, இந்த ரீஃபில் காலியாக, இது வந்து எக்ஸ்பென்சிவான பெண்ணு தான், ஆனால் அது உள்ளே வந்துட்டு எழுதாத போது அது வந்து ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ தான் அழகாக நம்ம அலங்கரிச்சுட்டு போனாலும் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, நம்ம உள்ளான இதில் வந்துட்டு நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து சட்டை கூட பண்ண மாட்டார் ஆண்டவர். ஸோ இதுதான் நம்மளோட கிறிஸ்தவ லைஃப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியரங்கமான தோற்றத்தை வந்துட்டு முக்கியம் கொடுக்கறத விட உள்ளரங்கமான தோற்றத்துக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவரோட இது. இதே தான் வேதத்தில் சொல்லுது. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஸோ தேங்க்யூ அண்ட் ஜீசஸ் லவ்ஸ் யூ.